கரிகால சோழன் மணிமண்டபம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். காவேரி மேப். தலைநகர் உறையூருக்கு வருகை தருதலும் அங்கே கரிகாலனுக்கு அரசனாக முடிசூட்டப்பட்டது. சிறுவன் கரிகாலன் வயோதினாக வேடமிட்டு குடிமக்களின் நீதியை காத்து நிற்றது. வெண்ணி பரந்தலை போர். புறநக சிற்பம், படை ஒருங்கிணைப்பு. வடதிசை படையெடுப்பு. ஆக்சுவலி இங்கே எந்த ஒரு பெயிண்டிங் மிஸ்ஸிங். ஸோ அங்கே என்ன இருந்திருக்குன்னா இமயத்தில் கரிகாலன் வெற்றி. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வச்சிர தேசத்தில் திரையாக முத்து பந்தர் பெறுதல். மதகத்தை போரிட்டு வீழ்த்தி பட்டி மண்டப பரிசை ஏற்றுக்கொள்ளுதல். அவந்தி அரசு தரும் நட்பு பரிசான தோரண வாயில் ஏற்றல். இமய வெற்றியும் பரிசாக பெற்ற திரை பொருட்களோடு தம் நகர் திரும்புதல். காவேரியின் கரையை உயர்த்த ஆணையிடுதல். காவேரி பெருக்கும் அதனால் கல்லணை திட்டமிடுதல். ஸோ இந்த பெயிண்டிங் தான் பார்த்தீங்கன்னா கல்லணையை முதல்ல உருவாக்குதல். பருவக்காற்று என்று கடலையும் வசப்படுத்தி ஆட்சி புரிந்தது. உறையூர் சித்திர மண்டபம். இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் தான் நம்ம கல்லணை ஹீரோ, பேரரசன் கரிகாலன். லாஸ்ட்டாக வி ரீச் பூண்டி மாதா கோயில் வந்துட்டோம். ஸோ இங்கே ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்ட் கேட்டதும் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கடற்கன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொக்கு, காக்கா எல்லாமே பறக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஜெபமலை மாதா. இவங்களை சுற்றி ஒரு வளையம் இருக்குது இல்லைங்களா, அது ஜெபமாலை டிசைன். ஸோ வாங்க கோயில் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் பூண்டிக்கும் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இந்த தடவை ட்ரிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ யாரெல்லாம் பூண்டி மாதா கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ வராதவங்க கண்டிப்பாக வாங்க. இந்த கோயில் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பர்சனலி இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிளெஸிங் வந்துட்டோம். மணி கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பூண்டி மாதா கோயில் வரத்துக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா புனித பூமி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோலி லேண்டு இங்கே கட்டியிருக்காங்க. மேலே ஜீசஸ் இருக்காங்க, கீழே பூண்டி மாதா வச்சுருக்காங்க. மாதா அம்மா ஏசப்பாவை தன்னோட மடியில் வச்சுருக்காங்க. ஐயே சிரிப்பு வருது குட்டிமாக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக இன்றைக்கி மொத்தம் 4 கோயில். 4 5
4 கோயில். ஆக்சுவலி வந்து பிளானில் வந்து 4 கோயில் தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிடும் போது வந்து அலங்கார மாதா கோயிலில் நிறுத்திட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 கோயில் விசிட் பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் 5 கோயில். ஸோ ரொம்பவே வந்து நானும் டயர்டாக இருக்கோம். மாமா வர நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே 6 o'clock எழுந்தணும். வீட்டுக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகிடும். ஸோ கேப்பில் கொஞ்ச நேரம் தான் ஒரு தூங்கவே முடியும். காலையில் எழுந்துச்சி மறுபடியும் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடணும். ஸோ வந்து லாஸ்ட்டாக பூண்டி மாதா கோயிலுக்கும் வந்துவிட்டோம். பூண்டி மாதாவை தரிசனமும் பண்ணியாச்சு. ஸோ நாம் வந்து இதோட வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து vlogs பார்க்கறதுக்கு நம்ம சேனல் எப்பவும் போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அண்ணா சே பாய். 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 குட்டிமா பாய் சொல்கிறாங்க.